எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் 19. ஸோ நம்ம ஓட்டு போட்டோம்னா யோசிப்போம், யாருக்கு ஓட்டு போடணும்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். அவர் என்ன பண்ணார், நமக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காரு, இப்போ எம்பி யார், இல்லை புதுசாக தேர்ந்தெடுக்கலாம் நிறைய விஷயம். இதில் வந்து நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. நானும் இதை வந்து செக் பண்ணதில் கேண்டிடேட்டோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட அப்ளிகேஷன் வித்ரா பண்ணிட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, என்ன பார்ட்டி, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ராஜஸ்தான் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்த்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு போட போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிப்போங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே சமயத்தில் போகும்போது டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, வாட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. எலெக்ஷன் கமிஷன் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஷேர் பண்ணி போகும்போது பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ட்ராவல் பண்ணுவோம், அவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ரைட் கேண்டிடேட்டான்னு திங்க் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் தொகுதி எம்பி யார், அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.